கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலும் மாலையிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் கூடி தேவனை துதிப்பது, பாடுவது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே நேற்றைக்கும் இன்றைக்கும் நம்ம மத்தியில வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான பாஸ்டர் கால்வின் மோசே அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை, ஊழியங்களை பெருக செய்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அவர்கள் ஜெபிப்பார்கள். விசேஷமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு ஞானமுள்ளவரும் போதுமானவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாள் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே வந்ததான ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே சுத்திகரிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காலை தினத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். நேற்றைய தினம் முதல் நாள் சுத்திகரிப்பு கூட்டத்திலும் நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த 2வது நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்திருக்கிறதான நம்மை கர்த்தர் தாமே ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவாராக. யாக்கோபு விதமாக எழுதுகிறார், நாம் நம்மில் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். நாம் நம்மில் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் தவறே செய்யவில்லை, நான் முற்றிலுமாய் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால், நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்மையும் மீறி சில காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரர் விதமாய் அழகாய் சொல்லுகிறார், அக்கிரம விஷயங்கள் என்னை மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். அல்லேலூயா. சில வேளையில நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் எவ்வளவுதான் கட்டுப்பாடா இருந்தாலும் சில வேளைகளில் நம்மையும் மீறி நாம் தவறு செய்து விடுகிறோம். ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் நமக்குள்ள இருக்கிற நாள் மட்டிலும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஏன் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை? வருடம் தோறும் ஏன் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம்? ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் நாம் தவறுகிறவர்கள், மீறுகிறவர்கள். அதனால்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கூட்டங்களை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக வந்த நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக செவி கொடுப்போம். யோவான் விதமாய் எழுதுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதனாலதான் நம்மை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய இருதயத்தில் வைத்ததான வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி சற்று நேரம் உங்களை ஜெபத்திற்குள்ளாக சுத்திகரிப்புக்குள்ளாய் நான் நடத்த விரும்புகிறேன். எல்லாருமாக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் யாராகிலும் வாசிக்கலாம். ஏசாயா 1:16-18. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-18. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும்
விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி எங்களை நீங்க சுத்திகரிங்கப்பா. எங்களை ஒரு விசை பாவ மர கழுவுங்க ஆண்டவரே. நீங்க விரும்பாத அசுசியான காரியங்கள் எங்களிடத்துல உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க எங்களுக்குள்ளாய் ஒரு தேவ பக்தியும் பயமும் உண்டாகட்டும். எங்களுக்குள்ளாய் ஒரு ஒப்பு கொடுத்தல் உண்டாகட்டும். எங்களுக்குள்ளாய் ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனமாய், உமக்கு பிரியமுள்ள ஒரு யவன ஜனமாய் புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க கிருபதாரும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து செபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல எங்கள் மத்தியிலே நீர் அளவில்லாமல் இடைப்படுவீராக. எங்கள் செவிகளை, எங்கள் இருதயத்தை விருத்த சேதனமாக்குவீராக. வார்த்தைகளை கேட்க கூடாதபடி காணப்படுகிற எல்லா விதமான சத்துருடைய கிரியைகளை, மனுஷத்துடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். நீர் பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். ஆவியானுடைய தெய்வீக ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை சத்தியத்திற்குள்ளாய் நடத்தும்படிக்காய் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்தினார், தம்முடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்திலே அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அழகான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் நடந்த காரியம் என்ன? அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் தங்களை புறப்பட பண்ணினார் என்பதை மறந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த கானான் தேசத்தை நரகலான விக்கிரகங்களினாலும் பாவங்களினாலும் அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். தேவன் விரும்பாத காரியங்களை செய்தார்கள். தேவன் நியாய பிரமாணங்களை கொடுத்திருந்தோம், சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தோம். சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. வருடம் முழுவதும் செய்கிற பாவத்தை ஏதோ ஆண்டவரே ஒரு வார்த்தையில மன்னியும் என்று சொன்னால் மன்னித்து விடுவார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது. அதாவது உள்ளம் உடைந்த ஆண்டவரே, இந்த பாவத்தை இனி நான் செய்யாதபடி எனக்கு கிருபை தாரும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு அறிக்கை செய்யறோம், ஆனா சில காரியத்தை விட மாட்டேன்றோம். இன்றைக்கு நாம விட வேண்டியவைகளை விடணும், பிடிக்க வேண்டியவர்களை பிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்னா, விட வேண்டியவர்களை விட மாட்டோம், பிடிக்க வேண்டியவர்களை பிடித்து கொள்ள மாட்டேங்கிறோம். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரத்தம் சிந்தினாலும் அந்த ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் இயேசுவினிடத்துல, தேவனாகி கர்த்தரிடத்துல பேசுமானால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சிந்தினதான் என்ற விலையேற பெற்ற உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமா? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் உள்ள கரைகள் நீங்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதனாலதான் யாக்கோபு ரொம்ப அழகா எழுதுகிறார். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்க கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்னைக்கு நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அநேகருடைய கரத்துல பார்க்கும் பொழுது இன்றைக்கு உண்மை இல்லை, பண விஷயங்களில் உண்மை இல்லை. இன்றைக்கு நம்முடைய கரத்தை நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். அந்த நாட்களிலே
பழைய ஏற்பாட்டு ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் மூப்பர்கள், இஸ்ரவேலுடைய தலைவர்கள் பரிதானம் வாங்குகிறவர்களாய் இருந்தார்கள். நியாயத்தை புரட்டி போட்டார்கள். விதவிகளுக்கு நியாயம் செய்யப்படவில்லை. திக்கற்றவர்கள் ஆதரிக்கப்படவில்லை. ஒடுக்கப்படுகிறவர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் மிகவும் தம்முடைய அங்கலாய்ப்பை, தம்முடைய கோபத்தை தீர்க்கதரிசியாக ஏசாயா மூலமாய் வெளிப்படுத்துகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே நீங்க என்னிடத்துல சேருங்க, அப்பொழுது நான் உங்களிடத்துல சேருவேன். இல்லை, ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். ஆனால் இப்பொழுது நாம் அவரை தேடி போக வேண்டும். கவனிக்க வேண்டும், ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபை தன்னுடைய மாமாவாகிய சீரிய தேசத்தானாகிய லாபானுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே அவன் எதிர்பாராத வேளையில லூஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தேவனே தரிசனமானார். அவன் அந்த தரிசனத்தை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தரே அவனோடு இடைப்பட்டார். காலையில் எழுந்து பார்த்தவன் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று பெத்தேல் என்று பெயரிட்டான். ஒரு காலகட்டத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். ஆனா 20 வருஷம் கழிச்சு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எங்க தரிசனமானா அங்க நீ போய் பலி செலுத்து. அப்போ ஒரு காலகட்டத்துல கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஆனால் இப்பொழுது நாம் அவரை தேடி செல்லுகிற ஒரு காலம். தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இன்னைக்கு நம்முடைய கைகளிலே கரைகள் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். தாவீதை ஏன் ஆண்டவர் ஆலயம் கட்ட அனுமதிக்கவில்லை? ரத்தம் படிந்த கைகளாய் இருந்தது. அதனாலதான் சொல்றார், உன் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான். ஆலயத்தை கட்டுகிறதற்கும் தேவன் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார், கைகளின் சுத்தத்தை எதிர்பார்த்தார். தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் கண்கள், செவிகள், வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள், எங்கள் கைகளின் கிரியைகள், ஆண்டவரே எங்கள் கால்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குங்கப்பா. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவும் அது கர்த்தருக்குரியதா இருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாட்கள் என்னுடைய திருச்சபையிலே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை நான் நடத்தினேன். பிள்ளைகள் எல்லாம் அழுதார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து நான் எல்லாரும் ஜோமன சொன்னேன். சிறு சிறு பிள்ளைகள் கூட வாய்களை திறந்து ஜோமன். அப்படியாக என்னுடைய சபை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய எண்ணமெல்லாம் வாலிபர்கள் மேல, எப்படியாகிலும் வாலிபர்களை கர்த்தருக்குள்ளாய் நடத்தி விட வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களை கண்டித்தால் இன்றைக்கு பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நன்மைக்காக தான் பாஸ்டர் சொல்லுகிறார் என்கிற அந்த எண்ணம் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக இல்லை. ஆனாலும் கண்டிக்க வேண்டியது, சத்தியத்தை சொல்லுவது எங்கள் தலைமேல் விழுந்த கடமையா இருக்கிறபடினாலே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 24:4 தாவீது விதமாய் சொல்லுகிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருப்பவனே, அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். அப்படிப்பட்டவன் தான் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும். இன்றைக்கு கைகளிலே சுத்தம் இல்லை. ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாக பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார் யூடியூப்ல. எவ்வளவு நாட்கள் ஜோம் பண்ணார். ஒரு கூட்டத்துக்காக பயங்கரமா உபவாசம் பண்ணி காத்திருந்து செபித்து விட்டு போனார். ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு பிசாசு ஓடல, ஒரு வியாதி சுகமாகல. என்ன ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்காக எவ்வளவு நான் பிரயாசப்பட்ட, ஒரு கிரியை நடக்கலையே. ஆண்டவர் பேசினார், அம்மானே ஊழியக்காரன் திருட்டு கரண்ட் எடுத்து இந்த மீட்டிங்காக பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஆண்டவர் அந்த கூட்டத்தில் இறங்கி வரவில்லை. வந்த அந்த ஊழியக்காரர் கடிந்து கொண்டாராம். ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் இந்த ஒரு கூட்டத்துக்காக இவ்வளவு நாட்கள் நான் ஜெபம் பண்ணேன், பிரயாசப்பட்ட உபவாசம் பண்ணினேன். நீங்க செய்த இந்த ஒரு கிரியைக்காக பரிசுத்த ஆவியினர் இறங்கி வரவில்லையே. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு உண்மை எதிர்பார்க்கிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தும். கைகளில் சுத்தமுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. கரைப்படிந்த கரங்களாய் அல்ல,
எங்கள் கைகளில் சுத்தம் இருக்கட்டும். யாரையாகியுடைய பணத்தை ஒருவேளை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் தயவு செய்து கொண்டு போய் கொடுத்துருங்க. யாராகிலும் ஒருவருடைய பொருள் உங்களிடத்துல இருக்குமானால் தயவு செய்து கொண்டு போய் கொடுத்துருங்க. கடன் வாங்குனீங்கன்னா தயவு செய்து அந்த கடனை கொண்டு போய் செலுத்தி விடுங்கள். அதுதான் நியாயம், அதுதான் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் சின்ன காரியத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு பெரிய காரியத்தை இழக்க வேண்டியதான ஒரு நிலைமை வருகிறது. ஒரு ஊழியக்காரர் விதமா என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அவருக்கு ஆபீஸ்ல இருந்து அவர் பிசினஸ் செய்து கொண்டிருந்தபடினாலே செக் ஒவ்வொரு மாதமும் வரும். ஒரு மாதம் 3000 ரூபாய் செக் எக்ஸ்ட்ரா வந்து விட்டது. உடனடியாக அந்த ஆபீஸ்ல போய் சொன்னாராம், எனக்கு நீங்கள் 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செக் கொடுத்து விட்டீர்கள், தயவு செய்து இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு வர வேண்டியது கொடுங்க. அப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்களா சொன்னாங்களா, என்ன சார் கம்பெனி கொடுக்குது வாங்கிக்கோங்க, நீங்க என்ன பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிறீங்களா? அவர் சொன்னார், வேண்டவே வேண்டாம், எனக்கு என் பணம் கிடைச்சா மாத்திரம் போதும், எனக்கு கம்பெனியோட பணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. இல்ல, நான் மேனேஜரை பார்க்கணும், நான் மேனேஜர் கிட்ட கொண்டு போய் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி முக்கியமான நபரை பார்த்து அவர் சொன்னார். அப்பொழுது அந்த மேனேஜர் சொன்னார், இல்ல, எங்க ஆபீஸ்ல நாங்க ஒருபோதும் தவறு செய்யவே மாட்டோம், நாங்க உங்களுக்கு சரியா தான் கொடுத்திருப்போம், எடுத்துக்கொண்டு போங்க. இல்ல சார், நீங்க 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறீங்க, அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு வேற செக் கொடுங்க, எனக்கு வர வேண்டியதை மாத்திரம் கொடுத்தால் போதும். அந்த செக்கை வாங்கிவிட்டு அனுப்பி விட்டார்கள். மறுபடியும் சில நாள் கழிச்சு போன் வந்தது. அவரிடத்துல பேசுறாங்களா, சார் நாங்க எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுடைய பணம் 17,000 ரூபாய் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது, அதை நீங்களும் கேட்காம விட்டுட்டு இருக்கிறீங்க, நாங்களும் மறந்துட்டோம், தயவு செய்து எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மறுபடியும் அவரை வரவழைத்து வேற ஒரு செக் கொடுத்தாங்க. அதுல அவருடைய 17,000 ரூபாய் அதுல இருந்துதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டேன். சில வேளைகளில் அற்ப காரியத்துக்காக ஆசைப்பட்டு பெருசை இழந்துடுறோம், சின்ன காரியத்துக்காக ஆசைப்பட்டு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். நான் ஒரு இந்து சகோதரனோடு கூட பேசி கொண்டிருந்தேன். கவனிங்கள், வீடு முழுவதும் விக்கிரக ஆராதனை. ஆனால் அவர் என்னோடு கூட ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். நான் வரும் பொழுது என்னுடைய பைக் பஞ்சர் ஆகி விட்டது. எனவே நான் போய் பஞ்சர் போட்டேன். அந்த பஞ்சர் போட்ட அந்த மெக்கானிக் ஒரு 1000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டான். அது ஒரு நப்பாசையில எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அதை நான் வாங்கி கொண்டு வந்து விட்டேன். ஆனால் நான் வீடு வருகிறதான வழியில அந்த டயரானது வெடித்து விட்டது. இப்பொழுது நான் 1800 ரூபாய் கொடுத்து அந்த டயரை மாற்ற வேண்டியதா இருந்தது. அப்போ கடவுள் எனக்கு காமிச்சாரு, நீ 1000 ரூபாய் ஏமாத்தினியே, இப்ப பாத்தியா உனக்கு டயரே வெடிச்சு போச்சு. அதுல இருந்து நான் உண்மையா நடக்க நான் பிரயாசப்பட்டேன் என்று சொன்னார். கவனிங்கள், சில வேளைகளில் உலகத்தாருக்கு இருக்கிறதான அந்த உண்மை, நீதி, பக்தி, பயம் கூட சில வேளைகளில் கிறிஸ்தவர்களுக்கு இல்லையே. அது எத்தனை ஒரு வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு நம்மை காட்டிலும் உண்மையாய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. நம்மை காட்டிலும் உத்தமமாய் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களிடத்துல அந்த உண்மை, நீதியை பார்க்க முடியாத ஒரு காலமா இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற உடனே தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுது. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் விதமாய் சொல்வார், பாஸ்டர், என்னுடைய சபைக்கு வருகிறதான விசுவாசியுடைய கணவர் இவ்விதமாக சொன்னார், பாஸ்டர், சபைக்கு வந்த உடனே மனைவி கெட்டே போயிட்டாங்க. நேற்றைய தினத்துல கூட சொன்ன நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் என்ன நல்லா கனம் பண்ணாங்க, அது வரைக்கும் என்னை நல்லா மதிச்சாங்க. ஆனா இப்பொழுது என்னை மதிக்கிறதே இல்லை, எனக்கு கனம் பண்றதே இல்லை. இன்றைக்கு நம்மை குறித்து புறஜாதியார் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? சங்கீதம் 18:20 தாவீது சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:20. என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இன்னைக்கு உங்க கைகளில் சுத்தம் இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கழுவி தேவன் சுத்திகரிப்பதற்கு இடம் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவென்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இன்னும் 2 நாட்கள் மாத்திரம்தான் இருக்குது. ஒரு புது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். கொஞ்சம் சோசியல் மீடியா, கொஞ்சம் டிவி, இதெல்லாவற்றையும் கொஞ்சம் நாம ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய நேரத்தை கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் செலவிடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார்.
அவர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஒரு விசை சுத்திகரிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு போதுமானதாய் இருக்கிறது. மறுபடியும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு நாம் வருவோம். அதில் நாம் பார்க்கிறோம், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள், தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவங்க நல்ல கவனிங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஒருபோது தீமை செய்யவே கூடாது. இன்றைக்கு உலகத்தாருக்கு இருக்கிற இரக்க குணம் கூட சில வேளைகளை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணத்தை தாங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணுமா? நீங்க இரக்கம் உள்ளவர்களா இருந்தாதான் உங்களுக்கு அந்த இரக்கம் கிடைக்கும். நீங்க இரக்கம் உள்ளவர்களா இல்லாத பட்சத்துல அந்த இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. நன்மை செய்ய படியுங்கள், மற்றவர்களுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்க. ஆனா உதவி செய்ய முடியலையா, ஆனா தயவு செய்து ஒருபோது தீமை செய்யாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையினுடைய நியாயத்தை, விதவினுடைய வழக்கை விசாரியுங்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே காணப்பட்டதான மூப்பர்கள் தலைவர்களுக்குள்ளாக நியாயம் இல்லை, நியாயாசனத்தை கண்டேன் அங்கே நியாயம் இல்லை என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். என்னன்னா, கோர்ட்ல நியாயம் இல்லை. இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய இந்த தேசத்தில் நியாயம் திருப்பப்படுகிறது. யார்கிட்ட பணம் அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு தான் நியாயம் கொடுக்கப்படுகிறது. ஏழையினுடைய நியாயம் விசாரிக்கப்படுகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு சில வெளிநாடுகள்லாம் பார்க்கும்போது நல்ல ஆசீர்வாதமா செழிப்பா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியூசிலாந்து தேசத்துல லஞ்சம் என்பதை பார்க்க முடியாதாம். அப்படிப்பட்ட ஒரு தேசம். இன்றைக்கு சில தேசங்களில் மிகுந்த செழிப்பும் செழுமையும் கொழுமையும் ஆசீர்வாதம் இருக்கிறதனுடைய காரணம் அந்த தேசம் உண்மையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான உண்மை நம்முடைய தேசத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்முடைய தேசத்துல இதை பார்க்க முடியவில்லை. அதனாலதான் இன்னும் இந்தியா ஒரு பின்தங்கின நிலைமையில் இருக்கிறது. இந்தியா பின்தங்கின நிலைமையில் இருக்கிறது பல காரணங்கள் உண்டு. அதுல ஒன்று, நம்முடைய தேசத்துல நீதி நியாயம் இல்லை. அந்த நீதி நியாயம் இருந்திருந்ததுன்னா இந்நேரம் நம்முடைய தேசம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு கடந்து வந்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த மழை போல் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு ரத்தாம்பரமா இருந்தாலும், ரத்தாம்பர நிறமா இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல் ஆக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் ஒருவேளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கவனிங்கள், 11வது வசனத்தை வாசிப்போம். அந்த அதிகாரத்துல, அதாவது 11வது வசனத்திலிருந்து வாசிக்கமா, 11மா. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமா இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஒரு காலகட்டத்தில் இந்த பலிலாம் செலுத்தணும்னு லேவியராகமத்துல ஆண்டவர் தான் மோசேக்கு சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, இவ்விதமாக பான பலி என்று சொல்லி, சமாதான பலி என்று சொல்லி பலவிதமான பலிகளுடைய அந்த ஃபார்முலா, எப்படியாக அந்த பலி செலுத்தப்பட வேண்டும் என்ற முறைமையை தேவன் தான் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனா இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க பலியின் மேல எனக்கு பிரியமே இல்லை. ஏன் அப்படின்னா, கவனிங்கள், அந்த ஜனங்கள் என்ன தெரியுமா செய்தாங்க? பாவம் செஞ்சா என்ன செய்து விடலாம், ஒரு காளை பலி செலுத்தி விடலாமே. பாவம் செய்தால் என்ன, ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினால் என்னுடைய பாவம் நிவர்த்தி ஆகிவிடும். பாவம் செய்தால் என்ன, ஒரு காட்டு புறாவையாவது, ஒரு காட்டு புறா குஞ்சியாவது நான் பலி செலுத்தி விடுவேன். எனவே என்ன ஆரம்பித்து விட்டது, பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் போய், பாவம் செய்தால் என்ன, ஒரு பலி செலுத்தினால் என்னுடைய காரியம் முடிந்து விட்டது. ஏன் தேவாலயத்தில் ஆண்டவர் புறாபிக்கிறவர்களை, காசுக்காரர்களை ஆண்டவர் கவிழ்த்து போட்டார்? அவர்களை ஏன் சவுக்கை உண்டு பண்ணி அடித்தார்? கவனியுங்கள், அந்த காசுக்காரர்னா என்ன, மணி எக்ஸ்சேஞ்ச். தூர தேசத்திலிருந்து வருகிறவர்கள் காணிக்க போடணும்னா அந்த பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் ஆலயத்துக்குள்ள வந்து விட்டது. புறாவை இருக்கிறவர்கள் என்னன்னா, ஒருத்தவங்க பாவம் செஞ்சாங்கன்னா நியாயமா என்ன செய்யணும்னா, வீட்டுல இருக்கிறதான ஒரு காளை, ஏன்னா அவர்கள் எல்லாருமே மிருக ஜீவன்கள் உடையவர்களா இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த வீட்டில இருந்து இருக்கிற காளையோ, ஆட்டுக்கடாவையோ, புறாவையோ கொண்டு வந்து தேவாலயத்துல பலி செலுத்தணும். ஆனா என்ன பிரச்சனைனா, கொண்டு வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க, ஓஹோ தப்பு செஞ்சுட்டாங்க போல இருக்குது, வீட்டுல அது
காளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. தவறு செஞ்சுட்டாங்க, அதனால என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆட்டுக்கடாவை கொண்டு வராங்க. அதனால தேவாலயத்துல அழகா என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, புறா விற்கிறவங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. அங்கே போன காசு கொடுத்து புறாவை வாங்கி என்ன செய்யலாம், பலியை செலுத்தி விட்டு வந்து விடலாம். இதை ஆண்டவர் பார்த்தா, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதீர்கள், கமர்ஷியல் பிளேஸ் ஆக்கிடாதீங்க, பிசினஸ் பிளேஸ் ஆக்கிடாதீங்க. இன்னைக்கு ஊழியங்களில பார்க்கும் பொழுது கூட இன்றைக்கு பல ஊழியங்களை பார்க்கிறோம். ரொம்ப வேதனையான ஒரு ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொல்லி லெட்டர் எழுதினா வருகிற பதில் என்ன தெரியுமா, நாங்கள் உங்களுக்காய் செபிக்கிறோம், ஆண்டவர் உங்களை ஏவுவார், ஆனால் எங்களுக்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பி வையுங்கள். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம் பணத்துல போய்விட்டது. தேவனுடைய மகிமை காண முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் தேவ மகிமை நிறைந்த ஊழியங்கள் இன்றைக்கு மகிமையற்று இருக்கிறது. ஆனால் ஊழியத்துடைய தோற்றம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள மகிமை இல்லை, வரங்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் இல்லை. ஏன்? தேவன் இந்த நாட்களில் நம்மிடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, 12வது வசனத்துல, நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்துல கேட்டது யார்? ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் தான் இந்த காணிக்கை முறைமை ஆண்டவர் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்கு அவங்க காணிக்கையில பிரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நியாயம் இல்ல, நீதி இல்ல, உண்மை இல்லை. ஆனா காணிக்கை மாத்திரம் கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கவனிங்கள், பொல்லாப்பை அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் அகற்றவில்லை, தீமை விட்டு அவர்கள் ஓயவில்லை, பரிசுத்தம் இல்லை. ஆனால் காணிக்கையை மாத்திரம் கொண்டு வந்து செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அம்மானே, காணிக்கை முடிச்ச உடனே அந்த காணிக்கை பெட்டியை உள்ள கொண்டு போயிடு, லேட்டா வர்றவங்க கிட்ட நீ காணிக்கை வாங்க கூடாதுன்னாரா. பிறகு ஜனங்கள் வருவதற்கு முன்பதாக ஆராதனை முடிச்ச உடனே காணிக்கை எடுத்து முடிச்சு அந்த காணிக்கை பெட்டி உள்ள போய்விட்டது. இப்ப ஜனங்கள் வந்து ஆச்சரியமா, காணிக்கை பெட்டி எங்க, எப்ப காணிக்கை எடுத்து முடிச்சாயிற்று. அவர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு ஆண்டவர் இப்படி பேசும்போது எனக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் 50% ஆஃப் மை ஆஃபரிங்ஸ். 50% மேலான என்னுடைய காணிக்கைகள்லாம் இது நிமித்தமா இழந்து பண்ண. கர்த்தர் சொன்னார்ன்ற ஒரு காரணத்தினால என்ன செஞ்சிட்டேன்னா, காணிக்கை பெட்டி ஆண்டவர் சொன்ன உடனே, காணிக்கை போட்ட உடனே அந்த காணிக்கை பெட்டியை நான் உள்ளே கொண்டு போய் விட்டேன். பிறகு நடந்த காரியம், அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய 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 ஜனங்கள் எல்லாம் நேரத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எழுந்து போன சகல விதமான நன்மைகளை வர ஆரம்பிச்சது. இன்றைக்கு நமக்குள்ளாய் ஒரு ஒழுக்கம் தேவாய். லேட்டா போயிட்டு நான் ஒரு காணிக்கை போட்டு விட்டால் போதும் என்று அல்ல தேவச்சனமே. இன்றைக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உங்கள் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். 13வது வசனத்துல, தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி நான் சகிக்க மாட்டேன்றார். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தைகளா இருக்குது இல்ல? இன்றைக்கு ஆண்டவர் இப்படி நம்மோடு பேசுவாரால் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுறாரு, இனி உங்க காணிக்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள், ஆண்டவர் பலிகளிலே பிரியப்படாமல் கீழ்ப்படிதலிலே அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். பலி ஒரு முக்கியமான ஒரு காரியம் அல்ல, அதை விட நமக்கு தேவை கீழ்ப்படிதல். இந்த நாளிலே மாலை வேளையில நம்முடைய இருதயத்தை சற்று ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாம கொடுக்கிற காணிக்கை அவர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குறைவாய் கொடுக்கிறோமோ அதிகமாய் கொடுக்கிறோம் என்பதல்ல, ஆனால் என் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தாரா? ஒருவன் தன்னுடைய காணிக்கையை பலிபீடத்துல கொண்டு வந்து காணிக்கப்பட்டி போடுறதுக்கு முன்பதாக, உன் சகோதரன் மேல் யாதொரு குறைவு உண்டானால் முதல்ல போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு வந்துட்டு பிறகு என்ன செய்ய, இந்த காணிக்கை கொண்டு வந்து செலுத்துன்னு சொல்றார். இன்னைக்கு அதை நம்ம கடைப்பிடிக்க முடியுமா? காணிக்கை போடுற வேலையில ஆண்டவர் சொல்றாரு, மானே போய் ஒப்புரவாயிட்டு வா அப்படின்னு. பலிபீடத்துல போய் காணிக்கை வைத்து விட்டு போய் ஒப்புரவாகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காணிக்கை போட முடியுமா? அப்ப என்ன செய்யணும்னா, இது என்ன அர்த்தம்? ஆண்டவர் நான் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்க வேண்டுமானால் முதலிலே ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் காயினுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப முதலாவது காயினை ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலன்னா முதல்ல காயினே கர்த்தர் அங்கீகரிக்கல. காயின் என்ன செய்கிறான்? நிலத்தினுடைய
பழங்களிலே கனிகளிலே அவன் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறான். ஆனா ஆபேலுக்குள்ளாக இருந்தது என்னன்னா, ஆண்டவருக்கு முதல் தரமானவற்றை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கொண்டு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். இன்றைக்கு காணிக்கை நோட்டு எடுத்து பார்க்கும்போது சொல்றேன், பேங்க்குக்காரங்க கூட வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. என் சொந்த அனுபவத்தை தான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிழிந்தது, பொத்தலானது, எங்கேயுமே செல்லலையா, இருக்கவே இருக்குது காணிக்கை பெட்டி. நான் உங்களை சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அப்படிலாம் என்னுடைய நோட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல போடும்போது கேஷியர் பாக்குறாரு, சார் இந்த பணத்தை நீங்க வச்சுட்டு நீங்க சில்லறை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு பெரிய நோட்டா போடலாமே. ஏயா, இது கடைக்காரங்க வாங்க மாட்டாங்கன்றதுனால தானே பேங்க்குக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் மனசுல நினைத்து கொண்டேன். ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம எதை கொடுத்தாலும் ஆண்டருக்கு பெஸ்டா கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை கொடுக்கணும். எனக்குள்ளாக ஒரு பழக்கம் இருக்குது, எந்த ஊழியக்காரை கனப்படுத்தினாலும் நல்ல நோட்ஸ் கொடுப்பேன். புது நோட்ஸ் எதுக்குன்னு எடுத்து வைப்பேன். ஆண்டவருக்கு எதை செய்தாலும் நீங்க சிறந்ததை நீங்க செய்யுங்க. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. முதல்ல ஏன் காணிக்கை அங்கீகரிக்கிறது முன்பாக கர்த்தர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். இப்ப நான் இன்னைக்கு என்னதான் வல்லமையா பிரசங்கம் பண்ணாலும் முதல்ல நீங்க என்ன அங்கீகரிச்சதா நான் சொல்ற வார்த்தை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. உண்மையா இல்லையா? நீங்க என்னையே அங்கீகரிக்காத பட்சத்துல நான் என்னதான் 100க்கு 100 சத்தியத்தை நான் பேசினாலும் நீங்கள் என்ன அங்கீகரிக்க முடியாது. அப்ப முதல்ல நீங்க என்ன ஏற்றுக்கொண்டால் தான் என் சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் ஆண்டவர் என் காணிக்கை அங்கீகரிக்க வேண்டுமானால் முதலாவதாக அவர் என்னை அங்கீகரிக்க வேண்டும். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராதபடி ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை போக்கடித்தார்களப்பா. ஆனால் இன்றைக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிற நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. நம்ம தான் இழைச்சு போயிட்டோம்னா அவரே இழைச்சு போயிட்டாராம். புரியுதா? சில வேளையில பார்க்கும்போது சொல்லுவோம், என்ன ரொம்ப இழைச்சிட்டீங்களே, ரொம்ப டல்லா இருக்கிறீங்களே, வயசு என்ன உட்காந்துட்டா இருக்குது. எனவே சரீரத்துல பலவீனங்கள், வியாதிகள் வரும்போது ஒரு இளைப்புண்டாது. ஆண்டவர் சொல்ற, நான் அதை சுமந்து 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 நானே இழைச்சு போயிட்டேன். உங்க மாத பிறப்புகளை பார்த்து 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 நான் இழைச்சு போயிட்டேன். ஏன்னா மாத பிறப்புல சபை கூடி வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டம் மாத்திரமல்ல, பண்டிகைகளிலே அவர்கள் எல்லாரும் கூடி வர வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் 7 விதமான பண்டிகைகள் இருந்தது. அந்த பண்டிகை நாட்களிலே சபை கூடி வர வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பண்டிகை எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தவறே கிடையாது. நானும் கிறிஸ்துமஸ சபையில ஆராதனை வைத்து ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸை வைத்து எனக்கு உலகம் முழுதும் மில்லியன் கணக்கான பணம் சம்பாதிக்கப்படுகிறது. உண்மையா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய பண்டிகையை வைத்து இன்றைக்கு எல்லா கமர்ஷியல் சென்டரும் பிசினஸ் பிளேஸும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. எத்தனையோ ஆயிரங்கள் அல்ல, லட்சங்களும் கோடிகளும் மில்லியன்ஸும் டெக்கரேஷனுக்காக அதை செலவிடப்படுகிறது. ஆனால் ஏழை மக்களுக்கு விசாரிப்பதற்கு, ஒரு ஆகாரம் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு ஆடம்பரங்கள் அதிகமாக இருக்கிறது, அலங்காரங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கைவிடப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். பண்டிகை கொண்டாடுவது என்றைக்குமே தவறல்ல. ஆனால் அந்த நோக்கத்தை நாம் அறிய வேண்டும். ஒரு கிறிஸ்துமஸ் வருகிறதா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறவர் ஒரு கேக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யறோம்? நீ எனக்கு அதிர்ஷ்டம் சுட்டு கூட, நான் உனக்கு முறுக்கு சுட்டு தரேன். இன்னைக்கு நம்மளுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம பங்குகளை நமக்குள்ளாகவே அனுப்பிக்கிறோம். ஆனா புறஜாதியாருக்கு நல்ல வாய்ப்பாகிய இந்த கிறிஸ்துமஸை நம்ம பயன்படுத்த மாட்டோம். உண்மையா இல்லையா? கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க அன்பை புறஜாதியாருக்கு நீங்க காண்பீங்க. அவங்களுக்கு ஒரு கேக் கொடுங்க, ஒருவேளை கஷ்டப்படுறாங்களோ ஒருவேளை ஆகாரத்தை கொடுங்க, ஒரு முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. உங்கள் அன்பை அவ்விதமாக நீங்கள் காண்பீங்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். பண்டிகை கிறிஸ்தவர்களே நம்ம தாண்டினவர்கள், பண்டிகைகளுக்கும் மேலானவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஆனா அதே நேரத்துல கொண்டாடுகிறோம். ஆனால் அது தவறு அல்ல. ஆனால் அதே நேரத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் போது அது அர்த்தமுள்ள பண்டிகையாய் மாறுகிறது. உங்க பண்டிகைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன், அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். 15வது வசனத்தை வாசிக்கலாமா? உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகளை விரித்தாலும்
என்னதான் கையை உயர்த்தி ஆராதனை செய்தாலும் உங்கள் கண்களை உங்களுடைய என்னுடைய கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்க மிகுதியா ஜெபமானாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்த்ததான அந்த பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் இல்லாதபடியினாலே ஆண்டவர் சொல்றார், ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஏன் என் ஜெபங்களை சில வேளைகளில் தள்ளி விடுகிறார்? ஏன் என் ஜெபங்கள் கேட்கப்படாமற் போகிறது? என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லை? சிலவற்றுக்கு ஆண்டவர் சில காலத்தை வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் சில வேளைகளில் சில ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படாதவருடைய காரணம் என்ன? ஏனென்றால் தேவன் விரும்புகிற காரியம் இல்லாதபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கைகளை விரிச்சாலும் நான் அதை கேட்க மாட்டேன், நீங்க ஜெபிச்சாலும் நான் அதை பார்க்க மாட்டேன், நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. எத்தனை ஒரு வேதனையான காரியம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் விதமாய் பேசுகிறார். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இந்த 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்க வேண்டுமா? சுப காரியங்கள் நடக்க வேண்டுமா? எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு யோசுவா சொல்லுகிறார், நாளை தினத்துக்காக இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். 2025 நீங்க அற்புதத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த வருஷத்துடைய இறுதியில உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். விட வேண்டியவர்களை விட்டு விடுங்கள், பிடிக்க வேண்டியவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக பார்க்கும் பொழுது 22வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 22, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. வெள்ளினா ஆண்டவர் வெள்ளியை குறிப்பிடலை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெள்ளி சுத்த வெள்ளியா இருக்க வேண்டிய நீ, பிரகாசிக்க வேண்டிய நீ, உனக்குள்ளாய் களிம்பு கலந்திருக்கிறது, ஈயம் கலந்திருக்கிறது. ஏன்னா குவாலிட்டி இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்துல குவாலிட்டி இல்லை. ஒரு காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவங்க என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நின்றார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஆண்டவர் விட்டு ஓடி போயிடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடனே அவங்க சொல்றது, நான் சபைக்கு நீங்க போகக்கூடாது என்று நினைத்தேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கதான் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நின்றார்கள். இவ்விதமாக ஒரு குடும்பம் தொடர்ந்து ஆலயத்துக்கு போய் கொண்டே இருந்தார்கள். ஆலயத்து ஆராதனைக்கு சரியா போய் விடுவார்கள். ஒரு நாள் ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு இந்த தம்பதி எழுந்து நின்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள், இன்றைக்கு காலையிலே நாங்கள் ஆலயத்திற்கு புறப்பட்டு வர வேண்டும் என்று இருந்த போது எங்கள் குழந்தை மரித்து விட்டது. எங்கள் குழந்தையை நாங்கள் சேலையிலே சுற்றி வைத்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆராதனைக்கு வந்தோம். தயவு செய்து இந்த ஆராதனை முடிந்த பிறகு போதகரும் சபை மக்களும் வந்து எங்கள் குழந்தையை நீங்கள் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி சொன்ன பொழுது எல்லாரும் அந்த சாட்சியை கேட்டு அழுதார்கள். தேவனுடைய ஜனமே, இப்படியெல்லாம் வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார். எலியா சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். எலியா ஒரு நல்ல தேவ மனுஷன், பவர்ஃபுல்லான மனுஷன். ஆனா அதே நேரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு தனக்குள்ளாக வந்துடுச்சு. நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆண்டு ரொம்ப அழகா பேசுறாரு. 2 தடவை அதே அதிகாரத்துல சொல்றேன், நான் வெகு பக்தி வைராக்கியம், வெகு பக்தி வைராக்கியம். ஆண்டு சொல்றாரு, எலியாவே, உன்னை போல பாகாலுக்கு மூத்தமிடாத 7000 பேரை நான் இந்த தேசத்துல வைத்திருக்கிறேன். நீ பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி, அதனால உன்னை ஜனங்களுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல உன்னை போலவே நான் 7000 பேர் இதே தேசத்துல வைத்திருக்கிறேன். சில வேளைகளில் நம்மையும் அறியாமல் சில விதமான ஆவிக்குரிய பெருமை நமக்கு வந்து விடுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். வரங்கள் கர்த்தருடையது, கிருபைகள் கர்த்தருடையது, நம்முடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய தாளந்துகள், திறமைகள் எல்லாம் ஆண்டுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்த பழகி கொள்வோம். உங்க ஊழியத்துல நீங்க ஜெபிச்சு யாருக்குன்னா அற்புதம் நடக்குது, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க ஜெபம் ஒரு வியாதி சுகமாகுதா, ஆண்டவர் தான் இந்த அற்புதம் செய்தார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். நீங்க ஜெபம் ஒரு பிசாசு ஓடுகிறதா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பெருமை என்கிறது காரியம் ஒருபோது நமக்குள்ளாக வந்துவிடக் கூடாது. வெள்ளி களிம்பாயிற்று, வெள்ளிக்குள்ளாய் களிம்பு கலந்திருக்கிறது. ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம்? நமக்குள்ளாய் காலப்படுகிற களிம்பான காரியம் என்ன? ஆண்டவர், எனக்குள்ளாக இருக்கிற களிம்பு என்ன? பார்ப்பதற்கு சில்வரை போல ஜொலிக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள களிம்பு இருக்கிறதே, அந்த களிம்பு நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிப்போமா? எரேமியா 6, 29, 30. எரேமியா 6, 29, 30. ம் 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 பொல்லாப்புகள் அற்று போகவில்லை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளி விட்டார். எத்தனை வேதனையான ஒரு வார்த்தை பாருங்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. ஆனா பொல்லாப்பு இன்னும் அகன்று போகல, பொல்லாப்பு இன்னும் அற்று போகல. துருத்திக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்ததான ஈயம் எல்லாம் நெருப்புல அழிந்தாலும், கவனியுங்கள், ஆண்டவர் வெள்ளினா இங்க வெள்ளியை குறிப்பிடல, ஈயம்னா ஈயத்தை குறிப்பிடல, இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 30வது வசனத்தில் அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளி விட்டார். என்ன நடந்தது தெரியுமா? கவனிங்கள். ஏசியா தீர்க்கதரிசன காலத்திலே, ஏசியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேல் கோத்திரமானது சிறையாக அசிரிய ராஜாக்களுடைய கரங்களிலே விற்று போடப்பட்டு விட்டது. அவர்கள் தள்ளப்பட்டார்கள் தெய்வ சமூகத்திலே. இப்பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்ட உடனே இப்பொழுது யூதா தேசத்து ஜனங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அவர்கள் மேல ஆண்டவர் பட்சமா இருக்கிறார். கவனிங்கள். 722வது ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன்னால் 722வது ஆண்டுல இந்த இஸ்ரேல் சாம்ராஜ்யம், இஸ்ரேல் தேசமானது முற்றிலுமாக விழுந்து போகிறது. The fall of Samaria என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? இப்பொழுது ஆண்டவர் யூத தேசத்து ஜனங்கள் மீது ஆண்டவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். ஆனால் வேதனை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை விட யூத தேசத்து ஜனங்கள் அதிகமான பாவம் செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச பாவம்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லத்தக்கதா யூத தேசத்து ஜனங்கள் அதை காட்டிலும் அதிகமான பாவம் செய்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தைலாம் சாதாரண வார்த்தைகள் அல்லங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்று எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவளை தள்ளிவிட்டார். என்ன நடந்தது? கர்த்தர் யூத தேசத்து ஜனத்தாரையும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டங்களிலே அவர்களை தம்முடைய சமூகத்திற்கு முன்பாக இராதபடி தள்ளிவிட்டார். இன்றைக்கு கிருபையின் காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கவனிங்கள், இந்த கிருபையின் காலம் முடிவடைகிற ஒரு தருணம் வந்திருக்கிறது. இனி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாது. இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நாட்களை கடத்த வேண்டாம். இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அமெரிக்க தேசத்துல வல்லமையாய் ஊழியம் செய்ததான, இவாஞ்சலிஸ்டாக செயல்பட்டதான பில்லி கிரஹாம், அவர் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவினிடத்துல வந்தார்கள். அவர் 15 நிமிஷம் தான் பேசுவார், 20 நிமிஷம் தான் பேசுவார். ஜனங்கள் திரளாய் சாரையாய் பவுஞ்சாய் வந்து, நாங்கள் பாவிகள், இயேசுக்கு எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள். இவ்விதமாக 3 நாள் குரூசைடிலே, கவனிங்கள், 2வது நாள் கூட்டத்தில் ஆல்டர் கால் கொடுத்தார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அநேகர் ஒப்பு கொடுத்து அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு கடந்து போனார்கள். 2வது நாள் குரூசைடை முடித்து விட்டு அவரும் தன்னுடைய காரிலே போகும் பொழுது, கவனிங்கள், உண்மை நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி ஸ்கூட்டரில் இருந்து கீழே விழுந்து கிடந்தாள். தூரம் ஒரு பக்கம் பைக், ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கம் அந்த பெண்மணி மரித்து கிடந்ததை இறங்கி பார்த்தார். அப்பொழுது பைபிள் இருந்தது. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார், இந்த பெண் இந்த கூட்டத்துக்கு, என்னுடைய கூட்டத்திற்கு வந்து இந்த பெண் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி மரித்திருக்கிறாள் என்று சொல்லி. அந்த பைபிள்ல ஒரு துண்டு இருந்தது, இன்றைக்கல்ல நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன். அன்றைக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுக்கப்பட்டது. அந்த ஆல்டர் கால்ல ஒருவேளை இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்திருந்தாள், இயேசுவோடு கூட இருக்கிற அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைத்திருந்திருக்கும். ஆனால் நடந்த காரியம் என்ன? இன்றைக்கல்ல நான் நாளைக்கு பார்த்து கொள்வேன் என்று சொன்னாள். ஐயோ ஆண்டவர், இந்த ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாமலே, இயேசுக்கு தன் வாழ்க்கையை கொடுக்காமலே போய்விட்டது என்று சொல்லி மனம் கசந்து அழுதார். தேவச்சனமே, நாட் டுமாரோ, டுடே. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். இன்றைக்கே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். ஆனால் இன்றைக்கே ஆண்டுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். இனி காலம் செல்லாது. வேக வேகமாக
இயேசு கிறிஸ்துடைய வருகைக்குண்டான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மணவாளனாக இயேசுவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் மணவாட்டி இன்னும் ஆயத்தப்படவில்லை. அதனாலதான் கர்த்தருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த முழு உலகத்திலும் ஒரு எழுப்புதல் நடக்கும். அதற்காக தான் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் இன்றைக்கு ஊழியக்காரங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எழுப்புதல் வருமானால் உடனடியாக தேவன் ஏற்படுத்தி அந்த சுவிசேஷம் முழு உலகமெங்கும் பரவும்படி செய்வார். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சமூக வலைத்தளத்துல பதிவிட்டிருந்தார். பெங்களூர்ல வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு கர்த்தருடைய தாசன் கர்த்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்தார். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், யாருன்னு தெரியல. கேஜிஎஃப்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரர், நான் நினைக்கிற ஒரு 45 கூட தாண்டி இருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. இன்றைக்கு நித்திரையாயிருக்கிறார். எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு எத்தனை ஒரு வேதனை. என்ன சொல்ல வருகிறேன்? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை தம்முடைய சமூகத்தில் அழைத்துக் கொள்ளுகிறார். இனி காலம் இல்லாதபடியினாலே அவர்களை தம்முடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது ஒரு பாக்கியமும் கிருபை அல்லவா? இந்த காலத்தை நாம் வீணடிக்காமல், ஆண்டவரே, நாங்கள் தள்ளுபடியான ஒரு வெள்ளியாய் மாறிவிடக் கூடாது, நீர் எங்களை தள்ளிவிடக் கூடாதப்பா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். நம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டு போய்விடக்கூடாது. அவர்கள் தள்ளப்பட்ட வெள்ளியாக அவர்கள் கருதப்பட்டார்கள். ஏனென்றால் களிம்பு கலந்து விட்டது, ஈயம் கலந்து விட்டது. ஒரிஜினாலிட்டி இல்லை, தேவன் எதிர்பார்த்த குவாலிட்டி இல்லை. அதனாலதான் சங்கீதத்துல விதமாக வாசிக்கிறோம். 119 வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 119 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 119 வசனம். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல் அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். பூமியில் உள்ள துன்மார்க்கர்களை கர்த்தர் களிம்பை போல் அகற்றுவார். கவனிங்கள், நாள் வருகிறது, ஆண்டவர் எப்பவுமே அமைதியா இருக்கிறார் என்று சொல்லி ஒருபோது நினைக்க முடியாது. கர்த்தர் நியாய தீர்ப்பு செலுத்துகிற ஒரு காலத்திலே தான் நாம் இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் துன்மார்க்கர்கள் செயல்பட்டது போல இனி வர நாட்களில் அவங்க செயல்பட முடியாது. ஏனென்றால் சீக்கிரமாய் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் கரத்தை நீட்டப் போகிறார். நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர்களை களிம்பை போல் அகற்றி விடுவார். எப்படி தெரியுமா? அந்த வெள்ளி நெருப்பிலே அது செலுத்தப்படும் பொழுதுதான் அதனுடைய களிம்பு நீங்கும், அதனுடைய ஈயம் நீங்கும். அதை போலவே ஆண்டவர் தம்முடைய நியாய தீர்ப்பை செலுத்தும் பொழுது துன்மார்க்கர்கள் களிம்பை போல நீங்குவார்கள். அந்த களிம்புல நாம ஒருத்தரா மாறிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோதுமை மணியா இருக்க போகிறோமா அல்லது பதரா இருக்க போகிறோமா? வெள்ளியா இருக்க போகிறோமா? தேவாலயத்துல களிம்பா இருக்க போகிறோமா? தெய்வ ஜனமே, ஆண்டவர் நம்மை சுத்த வெள்ளியாய் சுத்த பொன்னாய் மாற்ற விரும்புகிறார். அவர்கள் ஏன் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்பட்டார்கள்? வசனம் சொல்லுகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசி 59வது அதிகாரத்துல 15வது வசனத்துல சொல்லுகிறார், சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியத்தை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு ஆடி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி, நியூ இயர் தள்ளுபடி, எங்க பார்த்தாலும் தள்ளுபடி. ஆனா ஆண்டவர் நம்ம தள்ளுபடி ஆக்கிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற களிம்பு நீங்கட்டும். ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற களிம்பு நீங்கட்டும். எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு இடத்துல நான் தவறி இருக்கிறேன். பிரயாசம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, ரெஸ்டே இல்லாம நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், பொறுமை அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ கண்டறிந்திருக்கிறாய். நிக்கோலாய் மதஸ்தரை நீ வெறுக்கிறாய். எல்லாம் இருக்கிற ஆதியில் உள்ள அன்பை நீ இழந்து விட்டாயே. இப்படியாக ஒவ்வொரு சபைகளில் உள்ள குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டி அந்த குறைகளை ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் தண்ணீர் திராட்சரச கலப்பானது. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. என்னன்னா, திக்கான அந்த கிரேப் ஜூஸ்ல ஓவரா தண்ணியை விட்டதுனால ஒரிஜினலான அந்த திக்னஸ், அந்த குவாலிட்டி இல்லை. இயேசு முதல் செய்ததான அற்புதம், கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பொதுவா தண்ணீர் திராட்சரசமா யாருமே இதுவரைக்கும் மாற்றினதே இல்லை. ஒரு கெமிஸ்ட்ரி ஆண்டவர் அங்க செய்கிறார், ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்கிறார்.
திராட்சை ரசம் குறைஞ்ச உடனே மரியாள் என்ன சொல்லணும்? நேரா போய் அந்த வீட்டு எஜமானையோ அல்லது பந்தி விசாரிப்புக்காரனையோ பார்த்து வேற ஏதாவது ஏற்பாடு செய்ய சொல்லணும். ஆனா இயேசுனிடத்துல வந்து சொல்றாங்க, ஆண்டவர் கேட்கிற, ஸ்திரீயை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் நேரம் வந்த பொழுது வேலைக்காரர்களை அழைக்கிறார், 6 கச்சாடிகளை நிரப்ப சொல்லுகிறார். நிரப்பின உடனே ஆண்டவர் ஜெபிச்சதாக இல்லை, அவரு ஒரு அற்புதம் செய்த மாதிரி இல்லை, உடனடியே சொல்றார், இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரனிடத்துல கொடுங்கள். நான் நினைக்கிறேன், ஒருவேளை மொண்டு கொண்டு போய் கொடுக்கிற நேரத்துல அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறினதோ இல்லையோ, ஆனா அந்த பந்தி விசாரிப்புக்காரன் பாருங்க நல்ல வேலை செஞ்சிருக்கிறான். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறான். டேஸ்ட் பண்ணிட்டு முந்தின திராட்சை ரசத்தை விட இந்த திராட்சை ரசம் ரொம்ப ருசி உள்ளதா இருக்குது. இவருடைய வேலை பரிமாறுற வேலை. ஆனா சார் என்ன பண்ணிருக்கிறாரு, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார். நிறைய அம்மாமாருங்க கணவனுக்கு சமைச்சு கொண்டு வரது முன்னாடி பாதி கிச்சன்லயே அவுட்டு. ஏன்னா செஞ்சு அதுக்கப்புறம் இது ஹாலுக்கு வந்ததுன்னா நமக்கு கிடைக்குமோ இல்லையோ. நிறைய வேளை பாவம் அம்மாமாருங்க எல்லாத்தையும் கணவருக்கும் பிள்ளைக்கு வச்சுட்டு தனக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. அதனால இங்க அந்த வீட்டு எஜமான் கிட்ட போய் சொல்றான், எல்லாருமே முதல்ல சாதாரணமானதை கொடுத்துட்டு, முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு பிந்தி சாதாரண ரசத்தை கொடுப்பான். ஆனா இவ்வளவு நேரம் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சாரம்சம் மற்றவர்களுக்கு ருசி உள்ளதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிறோமா? உன் திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பானது, மிக்ஸ் ஆயிடுச்சு, தண்ணீரோட ரொம்ப டைல்யூட் ஆயிடுச்சு, ஒரிஜினல் குவாலிட்டி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற நீதி, தேவன் விரும்புகிற விசுவாசம் நம்மிடத்துல காணப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அதனாலதான் உன்னத பாட்டுல வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 9வது வசனம். உன்னத பாட்டு 7:9. மெதுவா இறங்குகிறதும் நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. நிறைய பேர் இந்த உன்னத பாட்டை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. உன்னத பாட்டை ஒரு சிலர் விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா இது என்னவோ கணவனுக்கும் மனைவிக்கும் எழுதப்பட்டதை போல இருக்கிறது, ஏதோ அருவருப்பா இருக்கிறதை போல பார்ப்பார்கள். ஆனால் தேவன் இந்த புஸ்தகத்தை, இந்த 8 அதிகாரத்தில் உள்ள இந்த உன்னத பாட்டை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? கவனிங்கள். இது வெறும் கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவு மாத்திரமல்ல, மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டிக்கும் இடையே இருக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு உறவை குறிக்கிறது. அல்லேலூயா. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்குது. நம்ம தொண்டை எப்படி இருக்கணும்னா, எப்படிப்பட்ட திராட்சை ரசமா இருக்கணும்? பேச மாட்டீங்களோ? சத்தமா தான் சொல்லுங்களேன். வாஸ்டர் ரொம்ப காரமா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. நல்ல திராட்சை ரசமா இருக்கணும். உங்க வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் இனிமையானதா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பேசினா அவ்வளவு நல்லா இருக்கும், சிலர் பேசாம இருந்தா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுல சந்தோஷம் உண்டாகும். சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை வரும். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அதனாலதான் ஃபாதர் அழகா பாடினாரு, என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்றணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள். நல்ல திராட்சை ரசம், தண்ணீர் கலப்பான திராட்சை ரசம் அல்ல, களிம்பு கலந்த வெள்ளியாக அல்ல. ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே எங்களை சுத்த வெள்ளியாக, சுத்த பொன்னாக எங்களை மாற்றும். ஆனால் நீங்கள் நானும் சுத்த வெள்ளியாய் சுத்த பொன்னாய் மாற வேண்டுமானால் சில வேளைகளிலே ஒரு புடமிடப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. புடமிடப்படுகிற அனுபவம் வரும்போதுதான் நம்ம சுத்த வெள்ளியாய் மாற முடியும். எப்படி நாம் புடமிடப்படுகிறோம்? உபத்திரவங்கள் மூலமாய், பாடுகள் மூலமாய் தான் நாம் புடமிடப்பட முடியும். இன்றைக்கு சில டீச்சிங்ஸ் வந்திருக்குது, உனக்கு பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாது, ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். இல்லை பிரியமானவர்களே, புதிய பாட்டிலையும் பவுலடிகளுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். கடந்த நாட்கள் இந்த 3 மிஷனரி பிரயாணங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை பைபிள் ஸ்டடியில் எடுத்த எத்தனையோ ஆழமான ரகசியங்களை, சத்தியங்களை ஆண்டவர் வந்த அந்த ஆன்லைன்ல நான் எடுக்கும்போது அநேகருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது எத்தனை ஒரு திறந்த புஸ்தகமா, எவ்வளவு கடினமான பாதைகளின் வழியை கடந்து சென்றுதான் பல சபைகளை ஸ்தாபிச்சார். கலாத்திய சபை, எபேசு சபை, தெசலோனிக்க சபை, கொரிந்து சபை, இவ்விதமாக இத்தனை சபைகளை ஸ்தாபிச்சதனுடைய காரணம் என்ன? அவர் ஊழியத்துல கடந்து வந்த பாடுகள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சில வேளைகளில் புடமிடுகிறார். தயவு செய்து ஆண்டவரை மட்டும் ஒருபோதும் குறை சொல்லிடாதீங்க. ஆண்டவரை ஒருபோதும் நீங்க குற்றம் சொல்லவே கூடாது. ஏனென்றால் அவர்
உண்மையுள்ள தேவனாய், நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் எதை செய்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவரை மட்டும் ஒருபோதும் குறை சொல்லிடாதீங்க. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவையெல்லாம் நடந்த பொழுதிலும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசவில்லை. ஒருவேளை அந்த பின் அதிகாரங்களில் யோபு தன்னை நீதிமான போல விளங்க பண்ணுகிற காரியமா இருந்தாலும் ஒருபோது கத்தரை விட்டு விலகல. இன்னைக்கு ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யோபு போல நம்ம இருந்திருந்தோம்னா இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள இருந்திருப்போமா? ஒருவேளை நகோமி போல இருந்திருந்தோம்னா ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருப்போமா? ஒரே வீட்டுல 3 மரணம், ஒரே வீட்டுல கணவனும் போயாச்சு, 2 பிள்ளைகளும் போயாச்சு. இஸ்ரவேல் தேவனை மறுதலித்து தேவனும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி உலக பிரகாரமா போயிருந்திருப்பாங்க. ஆனால் அதே நகோமியுடைய வாழ்க்கையை தேவன் கட்டுவித்து ரூத்தை தனக்கு மருமகளாக இருந்த அவளை தனக்கு மகளாகவே கத்தர் மாற்றி அதே சந்ததியிலிருந்து இயேசு பிறக்கும்படி கத்தர் உதவி செய்தாரே. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய இறுதியில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதிலும் எந்தெந்த பாவங்களை நம்ம ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் செய்திருக்கிறோமா அதை கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை இடுங்கள். அதை மற்றவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நீங்க தனிப்பட்ட ரீதியில தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபை கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் நீங்க பணம் கேட்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து உங்களுக்கு கிருபை கேளுங்க. பணம் உள்ளவங்க பணம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் பிழைச்சு கொள்ள முடியும். ஆனா கிருபை உள்ளவர்கள் எங்கேயும் பிழைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளம் வந்தது 2015. ஏன் அனுப்புனாரு? கவனிங்க. யாராலும் எங்கேயுமே போக முடியல. ஏன்னா சுற்றிலும் வெள்ளக்காடு. இப்ப அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் இப்பதான் பக்கத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல, ஹலோ சார் எப்படி இருக்கிறீங்க, நீங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறீங்களா, எத்தனை வருஷம் இருக்கிறீங்க, 15 வருஷம் 20 வருஷமோ, 15 வருஷம் இந்த வீட்டுல தான் இருக்கிறீங்களா. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஹாய் ஹலோ சொன்னது இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன செய்ய வச்சாருன்னா அத்தனை பேரையும் கார்பரேஷன்ல இருக்கிற அந்த சாப்பாட்டை வாங்கும்படி செஞ்சாரு. பணம் இருந்துச்சு, ஆனா போய் வாங்க முடியாது. கடைகள் அடைக்கப்பட்டது. நம்முடைய தேவன் பயங்கரமானவர், தாழ்மையை விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உண்மையாகவே ஒவ்வொரு சம்பவங்களை கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தது, சற்று வேடிக்கையாகவும் இருந்தது. பணக்காரெல்லாம் இறங்கி வந்து கார்பரேஷன் கொடுக்கிறதான அந்த சாம்பார் சாதத்தை லைன்ல நின்று வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இருக்கிற இடத்துலதான் பணக்காரங்க பிழைக்க முடியும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பணமே இல்லைனாலும் கிருபை இருந்தாலும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அந்த கிருபை வேணும்ன்றதுக்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். அந்த கிருபை வேணும்ன்றதுக்காக தான் இன்றைக்கு நம்மை தாழ்த்த வந்திருக்கிறோம். தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் தள்ளுபடி ஆயிடக்கூடாதப்பா, என்ன புடமிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் சொத்த பொன்னாய் வெள்ளியாய் விளங்க எனக்கு உதவி செய்யும். கடைசி ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1வது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார். 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். எல்லாரும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? பாருங்க, இவ்வளோ கடிந்து கொள்றாரு. ஆனா அவ்வளவு கடிந்து கொண்டாலும் அங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஒண்ணு வைக்கிறார் பாருங்க. நீங்க மனம் திரும்பி செவி கொடுப்பீர்களானால் இந்த தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது 2025 கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மை நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கணும்ன்றது தான் தேவனுடைய பிரியம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். எனவே உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்க வைராக்கியத்தை விட்டுறாதீங்க, தேவனை தேடுகிறதை விட்டுறாதீங்க, ஆலயத்துக்கு வருகிறதை விட்டுறாதீங்க, காணிக்க தசம பாகங்களை படைக்கிறதை விட்டு விடாதிருங்கள், ஊழியக்காருக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறதை விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து ஊழியத்தை தாங்குங்க, தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க, ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இன்றைக்கு சபைகள் எல்லாம் ஒரு பிரிந்த நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். சபைக்குள்ளாங்க அத்தனை பிரிவுகள், சபைக்குள்ளாங்க ஒரு மனம் இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காருக்கு ஆதரவான ஒரு கூட்டம், ஊழியக்காருக்கு பாதகமாய் செயல்படுகிற கூட்டம் நிறைய சபைகளில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னோடு பழகுகிற அநேக ஊழியக்காரர்களோடு இப்படிப்பட்டதான காரியத்தை பேசி அவர்கள் தங்களுடைய வேதனை சொல்லும் பொழுது இருதயம் வேதனைப்படுகிறது. சமீபத்தில் ஒரு நல்ல தெய்வ மனுஷன் கடந்த வாரத்தில் என்னோடு கூட பேசினார். பாஸ்டர், எப்படிலாம் என்னுடைய சபையை நான் கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருக்கேற்ற சிற்சையில, பயத்தில, பக்தியில வளர்த்திருந்தேன். ஆனால் வாலிபர்களுக்குள்ள சில காரியங்கள் நடந்தது. அந்த பிரச்சனை இன்னும் சால்வ் பண்ண முடியல. இன்னைக்கு வாலிபர்கள் காதல் லீலையில மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு படுகிற பாடு பெரிய பாடு. ஊழியக்காரரால கண்டிக்க முடியல. தாய் தகப்பன் கண்டித்தால் பிள்ளைகளுக்கு அது பிடிக்கவில்லை. சபையினுடைய வாசனை கெட்டு போகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், என் வாசனை கெடுத்து போட்டுகிறீர்களே. இன்னைக்கு நம்முடைய ஃப்ராக்ரன்ஸ், நம்முடைய ரட்சிப்பின் வாசனை ஒருபோதும் கெடாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். இன்னைக்கு நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்வோம். ஒரு தெய்வ மனுஷனுடைய ஒரு தாயாருடைய மரணத்திற்கு நான் போயிருந்தேன். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதான தெய்வ மனுஷனாகிய ஜான் சாலமன் ஐயாவுடைய மனைவி அங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் சாட்சி சொன்னாங்க. என்னுடைய இருதயம் மாடி போனது. அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நீங்க எதை சம்பாதித்தாலும் தயவு செய்து சாட்சி சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாட்சியின் ஜீவியம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யலாம், ஆத்துமாக்கள் அதையும் செய்யலாம். ஆனால் சாட்சி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம் மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுப்போமானால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். 2025 நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. ஆனால் அதே வேளையில என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு சாதாரணமா சொல்லி அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து, தேவ மனிதர்கள் ஏறுகிற இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் மேன்மையாக கர்த்தர் வைக்க போகிறார். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஒருபோது வெறுமை அனுப்பவே மாட்டார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரித்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டாயம் கொண்டு வந்து உங்கள் சிரசின் மேல் ஆண்டவர் ஊற்றுவார். சகல விதமான ஆஸ்மிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், சரீரத்திற்குரிய நன்மைகளினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிப்பதற்கு இன்றைக்கு நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படி முழங்க அர்ப்பணிட்டு ஹல்லேலூயா, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர்களோடு கூட பேசி இருக்கிறார். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் உன்னுடைய திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பானது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருபோதும் நாங்க தள்ளுபடியான வெள்ளியா மாறிடக்கூடாதப்பா. எங்க திராட்சை ரசம், எங்க வாழ்க்கை தண்ணீர் கலப்பாயிடக்கூடாதப்பா, மிக்ஸ் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அந்நிய உபதேசங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வந்துவிடக்கூடாது. தேவன் விரும்பாத அசுசியான காரியங்கள் எங்களுக்குள்ளே ஒருபோது வந்து விடக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை கர்த்தாவே சுத்திகரிப்பீராக. இன்றைக்கு எங்களை கர்த்தாவே தேவ சமூகத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லலாமா? எங்க காணிக்கை நீங்க அங்கீகரிக்கணும்ப்பா. எங்க காணிக்கை நீங்க பிரியமா ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அதற்கு முன்பதாக எங்களையே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களையே நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவச்சனமே, அப்படியே நம்மை ஒரு விசை ஆண்டவருக்கு கொடுத்து விடலாமா? 2024 எந்தெந்த காரியங்களில ஆவியானவர் துக்கப்படுத்தி இருக்கிறோமோ ஆண்டவரே, இந்த நாளிலப்பா ஒரு விசை ஆண்டவரே நாங்கள் எங்களை உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம் ஐயா. இந்தந்த காரியங்களில நாங்க உங்களுக்கு பிரியமாய் நடக்காம போயிட்டோம். ஆனா இன்றைக்கு எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எங்க கண்களை தூய்மையாக்குங்கப்பா. உங்க தரிசிக்கிற கண்களா எங்க கண்களை மாற்றுங்கப்பா. எங்க செவிகளை பரிசுத்தமாக்குங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற செவிகளாய் மாற்றும் ஐயா. எங்க வாயின் வார்த்தையை பரிசுத்தப்படுத்தும். எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரம் எங்க நாவில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி கேட்கலாமா? எங்க கைகளை சுத்திகரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கைகளின் சுத்தம் ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே அது அதிகரிக்கட்டும்ப்பா. எங்க கைகளில் அசுத்தம் இருக்க கூடாது.
தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்க போக கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் விரும்பாத இடத்துக்கு நாங்க போக கூடாது. வேலையாம் தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷரிடத்துல நீ போக வேண்டாம் என்று சொல்லி முதல் தடவையாக சொன்னார். நீ போகாத, நீ என் ஜனங்களை சபிக்க போக கூடாது. இரண்டாவது முறை பாலாக் ராஜா அவர்களில் நாம் அதிகமான பிரபுக்களை அனுப்பின பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்க இங்கே தங்கியிருங்கள். சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் என் தேவனுடைய வார்த்தையை நான் மீறக்கூடாது. எனக்கு ஒரு வீடு நிறைய பொன் வெள்ளி தாளந்தை கொடுத்தாலும் நான் அதை வாங்க மாட்டேன் என்று சொல்லி சொன்ன மனுஷன் இரண்டாவது இடம் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவர் நேற்று தினமே சொல்லிவிட்டார், எனவே நான் வரமாட்டேன். ஆண்டவர் ஒரு முறை சொன்னதை மறுமுறை திருத்துகிறவர் அல்ல என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஒருவேளை வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கிடைத்தால் நலமா இருக்குமே என்று அநீதத்தின் கூலியை விரும்பினான் என்று பேதுரு எழுதுகிறார். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினபடியினாலே தீர்க்கதரிசியாக இருந்த அவனுடைய மரணம் ஒரு பயங்கரமான ஒரு மரணமாய் இருந்தது. அவன் வெட்டி போடப்பட்டு அவன் மரித்து போனான். விலையாம் தீர்க்கதரிசி. தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திர. தேவன் விரும்புகிறதான காரியத்திற்கு இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு முறை சொல்லுகிறதை மறுமுறை திருத்த மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் பல முறை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒருவேளை கர்த்தரை விட்டு தூர போன அனுபவங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே, கிருபை உள்ளவராக இருக்கிறபடினாலே ஒரு விசை தம்முடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க மீறுதல்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப, எங்கள் அக்கிரமங்களை விட்டு தூரப்படுத்த, மாயான காரியங்களை விட்டு தூரப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக எங்களை நாங்க ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. எங்க வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் நல்ல திராட்சை ரசத்தை போல இருக்கட்டும் அப்பா. எங்க வாயின் வார்த்தைகள் அநேகருடைய காயத்தை ஆற்றட்டும் ஆண்டவரே. எங்க கைகள் சுத்தமா இருக்கட்டப்பா. எங்க சிந்தனைகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே சொல்லி கேட்கலாமா? எத்தனை வேளையில ஆலய ஆராதனை அசட்டை பண்ணி இருக்கிறோம், எத்தனை வேளையில கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்திருக்கிறோம், எத்தனை வேளைகளில் உபவாச நாட்களை நம்ம தவற விட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசை நாம் அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், தேசத்தின் நன்மையை, தேசத்தின் செழுமையை, தேசத்தினுடைய கொழுமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமாக இருக்கிற இடத்துல அல்லேலூயா அப்படியே கர்த்தருக்கு நம்ம இப்ப கொடுக்கலாமா? அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, பாவி நீச பாவி நானையா, பாவி நீச பாவி நானையா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆமென். ஓஹோ அருவியே வேளையில் மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தேர்ந்த கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, பொல்லாதார் கூட செய்திடார், நற்பீதானம் அருள்வார். பொல்லாதார் கூட செய்திடார், நற்பீதானம் அருள்வார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, சுத்த ஜோதியே, அருவியே திருவேலை ஆடி அனைத்த
எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? துணை வேண்டும் தகப்பனே, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள அலங்கோலத்தை. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. Hallelujah. எனக்கு ஆண்டவர் என்னை சுத்திகரிக்க வேண்டும், என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் உண்மையாகவே மாற வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நாவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படியே நம்மை தாழ்ந்த ஒரு இருதயத்தோடு நம்மை தாழ்மைப்படுத்தினவர்களாய் அவருடைய தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? Hallelujah. Even as we worship the Lord, கர்த்தரை நம்ம ஆராதனை செய்கிற வேளையில கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய ஆனந்த தைலத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நம்முடைய எல்லா குற்ற உணர்வுகளிலிருந்து, நம்முடைய எல்லா விதமான பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் நாம் கடந்து சொல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. யாரு கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், சிறு பிள்ளைகள் அங்குமிங்குமாக நடமாட வேண்டாம். Let us give reverence to the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திற்கு நாம் எல்லாருமாக அப்படியே நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் கொஞ்சம் கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் ஒரு ஒழுக்கம் தேவை. எனவே பிள்ளைங்க அங்குமிங்குமாக நடமாட வேண்டாம். பெரியவர்கள் தயவு செய்து உங்க பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்க. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிற, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இருக்கிற இடத்துல ஆண்டவர்களை பரிசுத்தமாக்கும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? சொல்லுங்க, ஆண்டவர்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, எங்க திருசபையை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்க குடும்பத்தை பரிசுத்தமாக்குங்கப்பா. ரட்சிக்கப்படாத நபர்கள் என் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா என் நிமித்தமா என் குடும்பம் பரிசுத்தமாக்கப்படட்டப்பா. கணவன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், மனைவி கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க செய்கிற ஜெபத்தினால கர்த்தர் உங்க கணவனை பரிசுத்தமாக்குவார், உங்க மனைவியை பரிசுத்தமாக்குவார். உங்க ஜெபத்தினால கர்த்தர் உங்க பிள்ளைகளை பரிசுத்தமாக்குவார். அல்லது உங்கள் ஜெபிக்கிற உங்கள் நிமித்தமா ரட்சிக்கப்படாத அவர்கள் மேல் தேவனுடைய இரக்கம கிருபை வரும். எனவே எல்லாருமாக அப்படியே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை தூய்மையாக்குங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நாங்க செய்த காரியங்களை மன்னியும், ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, அடுத்த ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் உமக்கு என்று வைராக்கியமாய் ஜீவிக்க, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே.
கர்த்தர் உங்களை மறுரூபமாக்க விரும்புகிறார். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. விடுபட முடியாமல் இருக்கிற எல்லா பாவத்தின் கட்டுகளில் இருந்து, எல்லா அந்தரங்கத்தினுடைய கிரியைகளிலிருந்து, வெட்கமான அந்தரங்க கிரியைகளிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குவீராக. இப்பொழுதும் வாலிபர்களுக்குள்ளாய், சிறு பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த பரிசுத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, செவிகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, இருதயத்துடைய எண்ணங்கள், ஆழமான யோசனைகள், சிந்தைகள் எல்லாம் தூய்மையாக்கப்படுவதாக. இப்பொழுதும் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராக. ஒவ்வொருவரும் மக்கென்று வருகிற வருஷத்துல எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய், கனி கொடுக்கிற ஆத்துமாக்களாய், கனி கொடுக்கிற விருட்சங்களாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஹalleluya. ரபலகதன மஹதுனி கபோ ரபாலியாந்தரே நமஹவுடியாந்தரே. ஓ, நாங்கள் ஆராதனை செய்கிறதான வேளையில அப்பா அவங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. எல்லா வெறுமைகள் மாறட்டும் ஐயா, சகல விதமான வெறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. Thank you Lord Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சுவே, ஆராதனை உமக்கே. ஆராதனை செய்கிற வேளையில இப்படி திவ்யமான ஆவியங்கள் மத்தியில ஊற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதும் நிரப்புவீராக. உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கையை தட்டி ஆராதனை இயேசுவே, எல்லாரும் பாடலாமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் ஆமென் என்று தூயவரே துணையாளரே, தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து ஆராதனை உமக்கே இயேசுவே. We worship you Lord. Oh Jesus. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சுவே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் ஓ கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் ஓ இயேசு ராஜன் பலனானே. அப்பா எதற்கும் பயமில்லை, இயேசு ராஜா பலனானே, எதற்கும் பயமில்லை. நல்ல ஆசையா கரங்களை தட்டே. ஜீசஸ் தகப்பனே, ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் அந்த உயிருள்ள நாட்களெல்லாம். உம்மை புகழ்ந்து ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா நீ செய்த நன்மைகளை என்னை துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவேன். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, தகப்பனே ஆராதனை உமக்கே, ஓஹோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஜீசஸ் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஜீசஸ் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல நீங்க இழந்து போன ஜெப வரத்தை கர்த்தர் மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புகிறார். நீங்க இழந்து போன கிருபைகளை கர்த்தர் ஒரு விசை அனல் மூட்டி எழுப்புகிறார். உங்களுக்குள்ளா இருந்த அந்த ஆதி நன்மை கர்த்தர் ஒரு விசை கூட கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புகிறார். ஒரு ஆதி பிரதிஷ்டைக்குள்ளாய் திரும்பமாய் தேவன் உங்களை கொண்டு வருகிறார். ஊழிய வாஞ்சை இழந்து போய் இருக்கிறீங்களா? ஒரு காலகட்டத்துல நல்லா ஊழியம் செய்த, ஆனா இப்ப என்னால ஊழியம் செய்ய முடியாத ஒரு நிலைமையில தவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய கிருபையினால, ஒரு புதிய வரத்தினால, புதிய அபிஷேகத்தினால உங்களை கர்த்தர் அலங்கரித்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 92:10 சொல்லப்பட்ட பிரகாரமாய் அல்லேலூயா, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் புதுசு. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறது போல அவ்வப்போது புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் சத்துருவை ஜெயிக்கும்படியாய், சத்துருவோடு நீங்கள் போராடும்படியாய், மாம்சத்தை ஜெயிக்கும்படியாய், விசுவாசத்தை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களை அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார். உங்கள் சிரசின் மேல் ஒரு புதிய எண்ணெய் வழிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பாத்திரம் இப்பொழுது நிரம்பி வழிகிறது. உங்கள் வெறுமைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுங்க. நல்ல ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். நல்லா கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களை விட்டு கொடுங்க. வாலிப பிள்ளைங்களை எல்லாம் கண்ண மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இப்பொழுது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒருவர் ஆகிலோ வெறுமையாய் தங்கள் வீட்டுக்கு செல்லக்கூடாதப்பா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஒரு புதிய தொடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்லும்படிக்காய் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. Come on, ignite the fire, oh God. தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்கப்பா. ஒவ்வொருவரை தட்டி எழுப்புங்கப்பா. சோர்ந்து போன அனுபவங்கள் மாறட்டும் ஐயா. விடாய்த்து போன அனுபவங்கள் மாறட்டப்பா. அங்கலாய்த்த அனுபவங்கள் மாறட்டும் ஐயா. இன்றைக்கு இப்பவே இந்த க்ஷண பொழுதினில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. அல்லேலூயா. யாரெல்லாம் அன்ற தளர்ந்த ஒரு நிலைமையில சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கிறதை போல இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறாங்களோ இப்பவே ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல தங்களை ஒப்பு கொடுத்தபடினால, தங்கள் ஆவியாத்மா சரீரங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தபடினால இப்பொழுதோ ஒவ்வொருவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்புவீராக. எத்தனையோ நேரத்துல பிசாசானவன் மகனே மகளை உன்னை விழுங்க பார்த்தான், உன்னை சிதறடிக்க பார்த்தான், உன்னுடைய பெயரையே இந்த பூமியில இல்லாதபடிக்கு வேறற்று போக வேண்டும் என்று பார்த்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னுடைய சத்துருடைய இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. உன்னை சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உன்னை என் கண்மணி போல நான் பாதுகாத்து வருகிறேன். எந்த தீங்கு உன்னை தொட முடியாது, எந்த சத்துரு உன்னை தொட முடியாது. உனக்குள்ளே நான் பெரியவராக இருக்கிறேன். உனக்குள்ளே நான் மகிமையான தேவனாய் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் சீயோனுக்கு இறங்கி தயை செய்யும் காலம் வந்தது. சீயோனுக்கு என்று கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. ரீபாலா காதனா கபோ சந்தனா. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடினாலே கர்த்தர் உன்மேல் உதைப்பார். போரர் இவாஞ்சலிக்கல் சபையே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா. இருள் ஒருவேளை ஜனங்களை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம், பூமியை மூடலாம். ஆனா உன்மேல் கர்த்தருடைய வெளிச்சம் எப்பொழுது உதித்து கொண்டே இருக்கும். நீ கர்த்தருக்கென்று எழும்புவாய், நீ கர்த்தருக்கென்று பிரகாசிப்பாய். நீ கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவாய். ஒரு புது பலனை கர்த்தருக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு ஜெபிச்சேன், ஆனா இப்ப என்னால அதிகாலையில எந்திரிக்க முடியல, என்னால முழங்கார் படியிட முடியல. ஆண்டவரே, நான் தவிக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இப்பொழுதே கர்த்தர் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறார். கழுகு கொத்த பலன், காண்டா மிருகத்து கொத்த பலனை தேவன் உனக்கு தருகிறார். உன்னை பார்த்து சத்துருக்கள் நடுங்கும்படியாய், உன்னை பார்த்து பாதாளம் நடுங்கும்படியாய் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நினைத்தருளுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. நீ இழந்து போன சகல விதமான நன்மைகளை நீ 2 மடங்காக மாத்திரமல்ல, பல மடங்கு கர்த்தர் அதை உன் சிரசின் மேல வர்ஷிக்க பண்ணுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதத்துல நான் சொல்றேன், அநேகருக்கு நீங்கள் கொடுக்கும்படிக்காய், அநேக ஏழை எளிய மக்களை தாங்கும்படி கர்த்தருடைய கரத்தை பலப்படுத்துகிறார். பாஸ்டர், எங்களுக்கே சாப்பிடுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லுகிற அந்த காய்ந்து போன வறட்சியின் அனுபவங்கள் இன்றைக்கே கர்த்தர் மாற்றி போடுகிறார். Reba kabala gadana kebo shantane ebrahasana mana hauda haduni limbarako shankamanti brahasi handane lima kante meno denauda haduni kabo rabali antare librahashaka mahantala rabauda dena. இந்த பகுதியிலே கிரியை செய்கிற எல்லா பலவானின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம், கட்டுகிறோம். ஆண்டவரே, புதிய புதிய ஆத்துமாக்கள் இந்த இடத்துல தேடி வருவார்களாக, நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த இடத்துல பயங்கரமான அற்புதங்கள் நடப்பதாக. இந்த இடத்துல பெதஸ்தா குலத்தை போல இந்த சபை மாற்றுங்கப்பா. திருப்பான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்துல கால் வைத்த உடனே அவங்க நன்மையை பெறாம, ஆசீர்வாதத்தை பெறாம, சுகத்தை பெறாம, விடுதலை பெறாம இந்த இடத்தை விட்டு போக கூடாது ஐயா. கர்த்தர் அவ்விதமாய் கிரியை செய்கிறதுக்காய் நன்றி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்தை உங்கள் சிரசின் மேல் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் உங்க வலது கரத்தை அப்படியே உங்க சிரசின் மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்க. யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம போக விட மாட்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால சொல்லுங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால, சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களினால என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். 2 நாட்கள் நல்ல சுத்திகரிப்பு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். குழந்தைகள், வாலிபர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த சுத்திகரிப்பின் அனுபவத்தோடு கூட புதிய வருடத்துல கால் எடுத்து வைக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையை இந்த மேன்மேடையே செய்வீராக ஆண்டவர். அநேக சபைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு சபையாய் கர்த்தர் இந்த திருச்சபை கர்த்தர் மாற்ற போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய ஸ்தானத்தை கர்த்தர் நீர் உயர்த்த போகிறதற்காய் நன்றி. என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னீரே, இந்த ஸ்தலத்தில் நம்முடைய பாதஸ்தானம் காணப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த ஸ்தலம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் மாறட்டும். கர்த்தாவே, நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள், நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களை கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே புதிய ஆண்டிலே நீர் கொண்டு வர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல அரசியல் தொடர்புடைய நபர்கள், கர்த்தாவே ஸ்தோத்திரா, இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர்கள் கர்த்தாவே இந்த இடத்தை தேடி ஓடி வரட்டும். கர்த்தர் இதுவரைக்கும் செய்த அந்த மகத்துவமான காரியத்தை 2025 கர்த்தர் நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, வந்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தங்கள் நேரத்தை பார்க்காமல் தெய்வ சமூகத்துக்கு வந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள்.
ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடி உதவி செய்யும். தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்கிற சுத்திகரிப்பு கூட்டத்தை ஆசீர்வதியும். தகப்பனே, 31ஆம் தேதி நடக்கிறதான பழைய வருட புதிய வருட ஆராதனையில கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக, உங்க மகிமை வெளிப்படுவதாக. மாத்திரமல்ல, நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே இந்த திருச்சபை மக்களுக்காய் நீர் நிறைவேற்றும்படி செபிக்கிறோம். புதிய ஆண்டுல கர்த்தாவே புதிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களை கடந்து வருவதாக. பாஸ்டர் ஐயா அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தீர்க்காயுசை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர பாஸ்டமாவை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எலும்புகள் பலப்படுத்தப்படட்டும் ஐயா. கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுங்க ஐயா. பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. பேரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மருமக்கள் மாரை ஆசீர்வதிப்பீராக. சபை விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிருபையும் தயவும் அன்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்னாலும் இவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, பண்டிகையின் கடைசி நாள் நாளைக்கு நான் வேலை செய்கிற இடத்துல சர்ச்சில் கொஞ்சம் நேரத்தோட வர சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியா உள்ளத்துல ஏவுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனிதருடைய கண்களில் நமக்கு கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். அதனால நாளைக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் உபவாசத்துக்கு வரலையோ அவங்க நாளைக்கு உபவாசத்தில் வந்து பங்கு கொள்ளுங்க. நாளைக்கு மற்றவங்களையும் அழைத்து வாருங்க. ஆண்டவர் கடைசி நாள் கூடத்தில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.